ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயக பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 13/1/2025 மார்கழி மாதம் 29ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். ஏற்கனவே மார்கழி மாதத்திலே திருவெம்பாவை பாடி சிவனை ஆராதித்தோம். இன்றைய முக்கியமான பண்டிகை போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று நமக்குள்ளே புதிதான சிந்தனைகளை உள்வாங்கி பழைய சிந்தனைகளை விலக்கி, அதாவது கெட்ட சிந்தனைகளை விலக்கி நற்சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள். அதோடு இன்றைய நாளிலே மிக மிக சிறப்பு ஆருத்ரா தரிசன நாள். இன்றைய நாளிலே சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை கண்ணார காண்பவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. இன்றைய நாளிலே ஈசனை துதிக்க வேண்டிய அற்புதமான நாள். எல்லாமே சேர்ந்து வருகின்றது. பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம், போகி பண்டிகை, திங்கட்கிழமை சிவபெருமானுக்குரிய நாள் என எல்லாம் சேர்ந்து வருகின்றது. உங்களுடைய இல்லங்களிலே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் என்றென்றும் நிறைந்திருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூரிய உதயம் காலை 6:34 சூரிய அஸ்தமனம் மாலை 5:59 இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:23 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:20 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. இன்றைய நாள் முழுவதும் பௌர்ணமி, அற்புதமான நாள். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்குரிய பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணம் ஒன்று இன்றைய நாளிலே உங்களுக்கு கைக்கு தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்லது நடக்கும். அதேபோல் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற அற்புதமான வேளை. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள், சிவபுராணம் படியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் திருமண வயதிலே இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் பேசி முடிப்பார்கள். அல்லது உங்கள் இல்லத்திலே வேறு யாருக்கேனும் திருமணம் நடைபெறுவதற்கான வயதாக இருந்தால் அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் கைகூடி வரும். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் பொருள் வாங்குவீர்கள், நல்ல பொருளாக வாங்குவீர்கள். தங்கமோ வெள்ளியோ வைரமோ இப்படி நல்ல பொருள்கள் வாங்கி பொருள்களை சேர்க்கின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண்டிகை தினம் வேறு, கொண்டாடுங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் பலிதமாகின்ற நாள் இன்றைய நாள். விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். தை பிறக்கட்டும், அதன் பிறகு பேசுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றுங்கள். காரிய தடைகள் விலகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும். இருவருக்குள்ளும் அந்யோன்யம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிம்மராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுய தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். வேலை பார்ப்பவராக இருந்தால் அலுவலகத்திலே பதவி உயர்வு ஏற்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் எல்லா வகையிலும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே
சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். உங்கள் மீது இறைவனுடைய பார்வை படுகின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்காது. பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை வழியிலே சொத்துக்கள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். ஆகவே எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஆகச்சிறந்த நாளாக இருக்கின்றது உங்களுக்கு. இந்த நாளிலே சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் கவலைகளை தூர வையுங்கள். பண்டிகையை கொண்டாடுங்கள். ஆகவே பண்டிகை தினம் சந்திராஷ்டம பாதிப்புகள் உங்களை நெருங்காது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியையும் வெற்றியையும் தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அதற்கு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிவபுராணம் படியுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். இன்றைய நாளிலே நடராஜ 10 படியுங்கள். சிவபெருமானுடைய அற்புதமான சோத்திரங்களே ஒன்று நடராஜ 10. இதனை படியுங்கள். உங்களுடைய சந்திராஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகும். ஆகவே சிவபெருமானை வணங்கி சந்திராஷ்டம பாதிப்புகளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளை அழகாக முடித்து விடுவீர்கள். நற்பெயர் வாங்குவீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் சற்று நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். இந்த நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். ஆகவே மனம் உற்சாகமாக காணப்படும். கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். தொழில் முறையிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த வேலைகள் நல்லபடியாக முடிந்து வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நடராஜரை தரிசனம் செய்யுங்கள். நடராஜ பெருமானை வணங்குங்கள். இன்று 12 ராசிக்காரர்களும் திருவாதிரை நாள் நடராஜ பெருமானை வணங்கி அந்த சிவப்பரம்பொருளை வணங்கி ஓம் நம சிவாயா என்று அவன் நாமத்தை உச்சரிக்க வேண்டிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே எல்லோருக்கும் இறையருள் பூர்ணமாக கிடைக்கட்டும். பண்டிகை கால சந்தோஷங்கள் தொடர்ந்து 365 நாட்கள் உங்களுடைய இல்லங்களிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாக ஒரு வார்த்தை உண்டு, கல்லோடு ஆயினும் சொல்லி அழு என்று. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு சிலர் பக்தி, கோவில், பூஜை என்று இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலர் சாமியாவது பூதமாவது நடக்கிறது தான் நடக்கும் இப்படி சொல்கின்றவர்கள் ஒரு சிலர். அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. தெய்வ நம்பிக்கை அற்றவர்கள் அவர்கள் ஒரே 1% பேர் இருக்கின்றார்கள். மீது 99% பேரும் இறை நம்பிக்கையாளர்கள் தான் நம்முடைய நாட்டிலே. ஒரு முறை ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தின் வழியே போய்கொண்டிருந்தார். அவரை கண்டார் ஒரு ஏழை விவசாயி. இந்த கேள்வியை அவரிடம் கேட்டார். ஆதிசங்கரர் சொன்னார், மகனே, இதோ இங்கிருக்கின்ற ஓடையை கடந்து போக உதவி செய், நான் உனக்கு பதில் அளிக்கின்றேன் என்றார். அவன் அந்த ஓடையின் குறுக்கே போடப்பட்டிருந்த ஒரு பனைமர துண்டு பாலத்தின் மீது ஏறி பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கழியை பிடித்தபடி நடந்தார். சங்கரரும் அந்த குச்சியை பிடித்தபடி பாலத்தை கடந்தார். அக்கறையிலே இறங்கி விட்டார்கள். ஆதிசங்கரர் அந்த குடியானவனுக்கு நன்றி தெரிவித்தார். அதற்கு அவன் சொன்னான், எனக்கு எதுக்கு சாமி நன்றி சொல்றீங்க? நீங்க ஓடையை கடந்ததுக்கு இந்த மர பாலத்துக்கு அல்லவா நன்றி சொல்லணும் என்றார். ஓஹோ, அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த பாலம் தானா? அப்படி என்றால் இந்த மூங்கில் குச்சியை எதற்காக பக்கத்திலே கட்டி வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார். மரப்பாலத்தை கடக்கின்ற போது திடீரென்று வழிக்கு விழுந்து விட்டால் பிடிச்சுக்கத்தான் சாமி என்று அந்த குடியானவன் அழகாக பதில் சொன்னான். உடனே ஆதிசங்கரர் சொன்னார், நீ என்னிடம் கேட்டாயே கேள்வி, அதற்கும் இதானப்பா பதில் என்றார். அவன், புரியல சாமி, என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் கேள்வி? சாமி பூதம் இதெல்லாம் என்ன, நடக்கிறது தானே நடக்கும் என்று தானே நான் உங்களிடம் கேட்டேன். அதற்கு இது எப்படி சாமி பதில் ஆகும் என்று கேட்டான் அந்த குடியானவன். அப்போது மீண்டும்
ஆதிசங்கரர் சொன்னார், உன்னுடைய கேள்விக்கான பதில் இதற்குள்ளேயே இருக்கின்றதப்பா என்றார். அவர் ஞானி, இவரோ குடியானவன். அவருடைய வார்த்தை இவனுக்கு புரிய வேண்டும் அல்லவா? உடனே ஆதிசங்கரர் அவருடைய பாணியிலேயே பதில் சொல்ல ஆரம்பித்தார். அவனவன் தன் உழைப்பு என்கின்ற பாலத்தின் மீது நடந்து வந்தால்தான் பத்திரமான இடத்தை அடைய முடியும் என்பது உண்மை. நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் அதிலே ஏதேனும் தவறு நடந்து தவறி விழுந்தால் குச்சியை பிடித்துக் கொள்கின்ற மாதிரி ஆண்டவனுடைய திருவடியை பற்றி கொள்ளணும் என்றார் ஆதிசங்கரர். அதாவது ஒரு கையிலே கடவுள், மறுகையிலே நம்முடைய கடமை. கடமையை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்றாலும் ஒரு பக்கம் கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த கடமையிலிருந்து நாம் தவற மாட்டோம். கடமையிலிருந்து நாம் எப்போது தவறுகின்றோமோ அப்போதுதான் நமக்கு சங்கடங்கள் உண்டாகின்றது. ஆகவே இந்த கடமையிலிருந்து நாம் தவறாமல் நம்முடைய கடமையை செய்வதற்கு கடவுள் வழிபாடு நமக்கு உதவி செய்யும். நாம் வழிபடவும் வேண்டிய வரங்களை எல்லாம் தரவும் மட்டுமல்ல கடவுள், நாம் துக்கப்படும் போது சொல்லி ஆறுதல் தேடவும் அவர் வேண்டும். எனவேதான் கல்லோடு ஆயினும் சொல்லி அழு என முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது நம்முடைய மனத்திலே எத்தனையோ பாரங்கள் இருக்கின்றது. நீங்கள் பொதுவாக இந்த 60 வயதுக்கு மேல் இருப்பவர்களிடம் பாருங்கள், யாரேனும் ஒருவர் கிடைத்து விட்டால் அவரோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய பழங்கால கதைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது எதனால்? அவர்களுக்கு தங்களுடைய மனக்குமுறல்களை, தன்னுடைய மனக்கட்டங்களை ஏதேனும் ஒரு இடத்திலே சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவருக்கு ஆறுதல் கிடைக்கும். இதைத்தான் முன்னோர்கள் அழகாக கடவுள் என்று வைத்தார்கள். நம்முடைய மனதிலே இருக்கின்ற ஆதங்கங்களையும் நம்முடைய மனதிலே இருக்கின்ற கஷ்டங்களையும் ஏதேனும் ஒரு இடத்திலே கொட்டிவிட வேண்டும். இறைவன் இருக்கின்றான், அவன் பார்த்து கொள்வான் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளாக வந்துவிட்டதென்றால் நம்முடைய அடுத்த காரியங்களை நாம் பாட்டுக்கு செய்து கொண்டே இருப்போம். கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து கொள்வார் என்று நாம் செய்து கொண்டே இருப்போம். அப்போது நம்முடைய காரியங்கள் நல்ல விதமாக நடந்து அவை நமக்கு நல்லவற்றை ஏற்படுத்தி தரும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே தெய்வ நம்பிக்கை என்ற ஒன்று நம்மை ஒரு ஆதார சக்தியாக இருந்து உந்தி தள்ளி கொண்டிருக்கின்றது. அதன் மூலம் நான் இந்த வாழ்க்கை என்ற பயணத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த தெய்வ நம்பிக்கை என்கின்ற அந்த துடுப்பை விட்டுவிட்டோம் என்றால் நாம் இடையிலே ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்பட்டு சுழற்சி ஏற்பட்டு சரியும் போது நம்மை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகவே இறை நம்பிக்கை என்ற ஒன்றுதான் நம்முடைய வாழ்வை நடத்துவதற்கான சரியான வழி. ஆகவே இதனை உணர்ந்து எந்நேரமும் இறை தியானத்தோடு இருப்போம், நல்ல வழியிலே நடப்போம், நல்லவற்றையே சிந்திப்போம், நல்லவற்றையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். நன்றி, வணக்கம்.